இன்றைக்கு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படின்னு தெரியல, பிரதர் ப்ரேயர் டைம் இருந்தால் வருவேன், பாஸ்டர் டைம் இருந்தால் வருவேன், வேலை முடிஞ்சா வருவேன், சீக்கிரம் வந்துட்டேன்னா வருவேன். அப்போ அதனுடைய காரியம் என்ன? என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் என்ன செய்வேன், வருவேன். ஆனால் இவங்க அப்படி இல்லை. முதல்ல ஆலயத்துக்கு போயிட்டு மீதி டைம் இருந்தால் உலகத்தை பார்த்து சொன்னாங்க. நேரம் இருந்தால், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு நேரம் இருந்தால் வருவேன். இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி கூட்டம் உண்டு, நேரம் முடிஞ்சு ஆராதனை முடிச்சு நேரம் இருந்தால் நான் வருவேன். ஏன் இதை சொல்றேன்னா, அன்றைக்கு முன்னுரிமை எதற்கு இருந்தது? தேவனுடைய ஆலயத்திற்கும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துக்கும் இருந்துச்சு. அதனால அவங்க வாழ்க்கை பகுதிகளில் தேவனுடைய கிரியை, ரகசிய செயலை நம்மால உணர முடியுது. ஆமென். இன்னைக்கு நம்ம சும்மாவே பார்க்கலாமே. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேடப்படுதல் முதலாவது, ஆராதனை முதலாவது, ஜெபம் முதலாவது, பாடல் முதலாவது, ஆலயம் செல்லுதல் முதலாவது, கர்த்தருக்கு கொடுத்தல் முதலாவது. இந்த நிலைமையை முன்னால வச்சப்போ அவங்க வாழ்க்கை பின்னால போகலேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அருமையான இந்த 2வது நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஜெபத்தை விட ஜெபிக்கிறவன் தான் முக்கியம். நேற்று சொன்ன ஜெபத்தை விட ஜெபிக்கிறவன் தான். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ள. ஜெபம் எவ்வளவு நேரம்? யார் ஜெபிக்கிறார், எவ்வளவு நேரம் ஜெபம் நடக்கு, அதை விட யாரால் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுது, வசனத்தை கேளாதவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவனுடைய வசனத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்ளாதவே ஜெபிச்சா என்ன, ஜெபிக்கா வெளியே போனா என்ன? வேதம் வாசிக்கிறவனாய், நேசிக்கிறவனாய், தேவ சித்தம் செய்கிறவனா இருக்கானா, அவன் ஜெபத்துக்கு பிரயோஜனம். இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவார், நேரம் வேஸ்ட் பண்ணாதடான்றார். அப்ப இன்றைக்கு நம்முடைய கற்றுக்கொள்ளுதல் என்ன? நம்ம மனுஷன் சொல்ற, ஆண்டவரே நான் செய்தவைகளை நினைத்தருளும் அப்படின்னு அவர் சொல்லும்போ ஒரே கணத்தில் ஆண்டவர் தன் மனதை மாற்றினார். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த மனிதனுடைய இவனால் திறக்கப்பட்ட ஆலயம் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்ன வந்திருக்கு. ஏன்னா ஐயா காலத்தில் அது இல்லையே, பூட்டிலாம் போட்டிருந்தாங்க. ஆராதனை கிடையாது, இல்ல ஆலயம் கிடையாது. ஆலயம் இருந்துச்சு, பூட்டிட்டானுங்க. ஆராதனை கிடையாது, திறக்கப்படலையே, பூட்டப்பட்டிருந்த ஆலயம். அதான் பைபிள் சொல்லுது. இப்ப தனக்கு தெரியுது, என் குடும்பம் இனி நல்லா இருக்கணும்னா இனி ஆலயம் எப்படி இருக்கக்கூடாது, பூட்டப்பட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்றேன், எவ்வளவு பிஸியா இருக்கட்டுமே, ஜெபத்தை இழந்த ஒரு பணிகள் ஆக, ஆராதனை இல்லாத ஒரு தோதர வணிகம் ஆக. எப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க. என்ன சிலர் பிஸின்னு ஓடுறாங்க, தப்பு.